ரவீந்திரநாத் பல்கலைக்கழகம் தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு அது ஆளுநர் மாளிகையிலேருந்து எங்களை கட்டாயப்படுத்துறான்னு விசி திரும்ப சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்ம வந்து பீகார்ல இல்ல, உத்தரப்பிரதேஷ்ல இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ் வழியில தான் நம்ம தமிழ்நாட்டுடைய மரபுகள் என்னவோ அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். இது இல்லாம வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து கடந்த 9ஆம் தேதி நினைக்கிறேன் ஒரு சுற்றறிக்கை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில வந்து தெளிவா வந்து அந்த மாநிலத்தில் என்ன முதல் பாடுதலோ அந்த பாடல வந்து பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேல என்ன அவருடைய விசிக்கு என்ன பயம் அதுலன்னு புரியல எனக்கு. விசிக்கு 2 அழுத்தம் இருக்கு சார். மாநில அரசு தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும்னு சொல்றாங்க. ஆளுநர் வந்து அந்த இல்ல ஆளுநரும் இதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து அரசியல் கிடையாது. தமிழ்நாட்டில் காலங்காலமா தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடிடணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து தேசிய பாடல், தேசிய கீதம் எல்லாமே நம்ம பாடிட்டு போறோம், தப்பு இல்லை. இதுல என்ன ஈகோ, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது நீங்க உங்க ராஜ்பவன்ல நடத்தீங்கன்னு நீங்க எப்படியும் நடத்திட்டு போங்க. தமிழ்நாட்டில் உள்ள மனோன்மணியா சுந்தரன் அவர் தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்தையை கொண்டு வந்தார். அந்த பல்கலைக்கழகத்திலே நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட மாட்டோம்னு சொல்றதுதான் வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாதெல்லாம். தமிழக அரசு ஒரு சட்டம் மாதிரியோ இல்ல. இப்ப அதுக்கு தீர்வே வந்து இப்ப இந்த சட்டம் ஒண்ணு, இந்த வழக்கு ஒண்ணு இப்ப இந்த 29ஆம் தேதி வழக்கு வந்து வருது. அதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த நிலைப்பாட்டையே வந்து மாத்திக்கணும். தமிழ்நாடு அரசு வந்து நம்ம உரிமைகளை வந்து நம்ம இழக்கிற சூழல்ல ஒரு முடிவெடுத்ததா அவங்க சொல்றாங்க. அவங்க தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, அதுல வந்து சான்சலர் வந்து ஆளுநரே இருக்கட்டும், கோர்ட்ல அதாவது சான்சலர் வந்து முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசு சட்டம் ஒன்று கொண்டு இருக்காங்க. அது உச்சநீதிமன்றம் போயிட்டு வந்திருக்கு. இப்போ அதுக்கு திருப்பி உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது இதுல வந்து தமிழ்நாடு நிலைப்பாடு என்னன்னா, ஆளுநர் சான்சலர் வந்து வேந்தர் வந்து முதலமைச்சர் வேந்தரா இருக்கணும்னு இப்ப கொண்டு வந்த ரெக்கமெண்டேஷன் சட்டமா ஏற்றி அதை பண்ணிருக்கிறாங்க. அதற்கு மாறாக ஆளுநர் தான் வந்து வேந்தரா தொடரலாம் சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்த மாதிரி ஒரு செய்தி. அது தவறான செய்தி. அதெல்லாம் இது அமித்ஷா பண்ற தமிழர்களுக்கு இழைக்கின்ற அவமானங்கள்ன்ற ஒன்று. தொடர்ந்து அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தமிழையும் தமிழகத்தினுடைய மரியாதையும் தொடர்ந்து அவமானப்படுத்த விரும்புகிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் கட்சி இதை எதிர்க்கிறது. இல்லை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு தான் முன்னுரிமை. இந்தியா மொழிவழி மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டிசைவு நாடு. உலகத்தில் இதுபோல் ஒரு நாடு இல்லை. எனவே அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை. இந்தியாவுடைய தேசிய பண் எதையும் கம்யூனிஸ்டில் எதிர்க்கவில்லை. இன்னும் கூட ஒரு 5-6 பாடல்கள் பாடட்டும். தேசபக்தி பாடலை நாம் மதிக்கிறோம். வந்தே மாதரம் பாடல்ல வந்து ஒரு உரையாடல் தேவைப்படுகிறது, நாடாளுமன்ற வாதம் தேவைப்படுகிறது. அதன் பின்னர் அதையும் பாடலாம். ஆனா தேசிய கீதம், நம்முடைய தேசிய கீதம் எப்பொழுதுமே நாம் அதற்கு மதிப்பளிக்கிறோம், தலை வணங்குகிறோம். தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலை. தப்பு. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, முதல்வர் இருக்கிறார், சட்டமன்றம் இருக்கிறது. இதன் இறையாண்மையை ஆளுநர் மதித்து நடக்க வேண்டும். அதை கடந்து செல்வதோ அதன் மீது தாக்குதல் தொடுப்பதோ ஏற்புடையதல்ல. முதல்வரும் அறிவித்திருக்கிறாரு, சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறாங்க. தமிழக நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல் முன்னுரிமை என்று அறிவித்திருக்கிறார்கள். அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் நிலை, எங்கள் வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.